பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்திருந்த அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டின் படி 9935 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வந்திருந்தது. 2 சுற்று ஏலம் நிறைவடைந்திருக்கு. இதுல 5715 பிளாட்டுகள் விற்பனையாயிருக்கு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களே அதை புக் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 4220 பிளாட்டுகள் இந்த 2 சுற்று நிறைவடைந்த நிலையிலும் இன்னும் ஏலத்துக்கு போகாம இருக்கு, அதாவது எடுக்காம இருக்கு. இது திரும்ப இன்னும் ரீஷெட்யூல்ல அடுத்து ஏலத்துக்கு வர இருக்கு. இதுல ஒரு 308 பேர் பல்வேறு காரணங்களுக்காக ஏலத்துல பங்கேற்று இடத்தை எடுத்துட்டு காளிமணன் எடுத்தேன், கிணறு இருக்கு, பாதை இல்ல, ஒரு சைபரை சேர்த்து போட்டுட்டேன், இது போன்ற காரணங்களால 308 பேர் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதுவரைக்கும் ஏலத்தை எடுத்ததுல 2237 பேர் தான் அந்த எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய 7000 பிளஸ் அந்த ஜிஎஸ்டியோட அந்த பணத்தை கட்டியிருக்காங்க சக்சஸ்ஃபுல் பிட்டராக. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஏலத்தை எடுத்ததுல 3478 பேர் எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய பணத்தை இன்ன வரைக்கும் கட்டல. எப்ப அவங்க எம்எஸ்டிசிக்கு பணத்தை கட்டுறாங்களோ அப்பதான் அந்த ஏலம் ஒரு முழுமையாக நிறைவடைந்ததா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப ஏலத்துல பங்கேற்று ஏலத்தை அந்த இடத்தை புக் பண்ணிட்டு எம்எஸ்டிசிக்கு அந்த சேவை கட்டணத்தை கட்ட தவறுனா ஆட்டோமேட்டிக்கா ஏலம் ரத்தாகும். திரும்ப இந்த 3478 பேர் எடுத்த அந்த பிளாட்டுகள் மீண்டும் ரீஷெட்யூலுக்கு ஏலத்துக்கு வருவதற்கான ஒரு அபாயத்தை எதிர்கொண்டிருக்கு.